from writer-director Ryan Johnson. The Holy Grail, a perfectly impossible crime. Wake Up Dead Man has critics singing its praises. God help me. Anything else? It's a deliciously entertaining mystery. That's nice. It's certified fresh. It's a miracle. Okay, you're freaking me out now. It's the best Knives Out movie yet. This case is solvable, right? Oh, you'll see. It's fun. Wake Up Dead Man, a Knives Out mystery starring Daniel Craig, now playing on Netflix. சொல்லுங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவர் சொன்னாரு கடல்ல வந்து பெருசு பெருசா இருக்குமா, அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கடல்ல தாண்டி வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னாரு. அது அவரு அவ்வளவு ப்ராமிசிங்கா சொன்னாரு. கடலை தாண்டி வர வாய்ப்பு இல்லை, நீங்க வேணா நீங்க போயிடலாம், அந்த இடத்துல இருக்காதீங்க, நீங்க வேற இடத்துல இந்த ஜக்கார்த்தால வேற எந்த சந்து மூந்து போனா கூட ஈக்கோ தெளிவா சொல்லிட்டாரு. ஈக்கோட்டாரு. அப்போ நான் பண்ணிட்டேன், சரி ஆஃபீஸ் கேளுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பி போனா அது தெரியல. நான் அதோட போவே வந்துட்டு நான் அதோட வரைக்கும் போல, அதுல இருந்து இந்த வரைக்கும் போல. நிறைய ஃப்ரெண்ட் ஜோ ஜாக்கல் வெட்டிங் நடக்கும், ஃப்ரெண்ட் வெட்டிங் எல்லாம் கூப்பிடுறாங்க. நான் மேமா போல கேட்டா அதோட டெரரு நான் இப்ப மேபி நான் ஜோக் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் இப்ப, ஆனா உண்மையான டைம் ரொம்ப பயந்துட்டேன் அது அந்த மாதிரி பார்த்ததுல இருந்து. ஃப்ரெண்ட் வெட்டிங் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஜக்கார்த்தா போறதுக்கு, ஹாலிடே போறதுக்கு. நான் இன்ன வரைக்கும் போல. அதான் நான் கடைசியா இப்ப வந்ததுதான் என் பாச திருப்பி பார்த்தா கரெக்டா ஜக்கார்த்தா போனதுதான். வேலை போச்சு. வேலை 24 hours ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா நான் கேட்டேன் இங்க கேளுக்கு திரும்பி மாறி வர்றதுக்கு. அவங்க சொன்ன கான்ட்ராக்ட் இருக்கு 2 years, நீ 2 years முடிச்சுட்டு தான் வரணும்னு. ஆனா என்ன அங்க இருக்க முடியல கேட்டா, எதை பார்த்தாலும் பயமா இருக்குது. ஏன்னா அது போல, அது அங்கதான் இருக்கு. ஏன்னா ரூமுக்கு வராது. ஆனா அந்த எண்ணெய் எவ்வளவு நாளைக்கு தான் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஏன்டா அதுக்கு மேல இல்ல, அந்த சபாவோட பார்த்தா அவரும் ஆபீஸ்ல இல்ல, அவர் எப்படி வந்தாரு எண்ணெயில வேற ஏதாவது ஒரு எண்ணெயை ஊத்தி தண்ணியை ஊத்தி கொஞ்சம் நீங்க நினைக்கிறதெல்லாம் ட்ரை பண்ண. நான் துமிரிக்கெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணேன், மஞ்சளா வாங்கி வாசல ஊத்தி ட்ரை பண்ணேன். அதே ஸ்டாபாக்காரர்கிட்ட கேட்க வேண்டியதானே ஸ்டாக்க. இல்ல அவர் தான், அதுக்கு நானும் பாக்கலையே அவர். அதான் பாருங்க என்னோட நல்ல அவர் வந்து ஆக்சுவலி டிபார்ட்மெண்ட் கிடையாது. சரி அங்க வந்து நாங்க எங்களோட அந்த என்னது காலங்கத்தை பிரீஃபிங் தான் அங்க உட்காந்துருந்தாரு அவரு. அப்புறம் தான் தெரியும் அவர் எந்த டிபார்ட்மெண்ட் காரு கொடுத்தாரு. ஆனா இங்க டேக் போட்டதுனால தான் தெரியும் அவர் எங்க பேங்க்ல தான் அழைச்சிருந்தேன். அவரை போய் என்ன தெரியுது, அவர் பேர் கூட எனக்கு பேர் தெரியாது. மனுஷன் உதவி செஞ்ச தெய்வம் உதவி செஞ்சு நினைச்சுக்கிட்டு அதோட நான் மறந்துட்டேன். அப்புறம் ஆபீஸ்ல எடுத்து கேட்டு பார்த்தா நீங்க முடியவே முடியாது சொல்லிட்டாங்க. மாதிரி வர 2 வருஷம் கான்ட்ராக்ட் முடிச்சு வரேன்னா பொங்கடா உயிர் தான் முக்கியம் சொல்லிட்டு வந்து சேர்ந்துட்டு மலேசியாக்கு வந்து சேர்ந்துட்டு. ஆனா இங்க சோஃபா அந்த இஷ்யூ இல்ல, சோஃபா அதுக்கு மேல நான் அதை பார்க்கவே இல்லைங்கிட்டு. அதனால நான் பாக்கணும்னு அது கேட்டுட்டு என்னோட போன் நம்பர் கான்டாக்ட் டிஷன் இருந்த ஜக்கார்த்தா நான் அடிச்சுட்டேன். எனக்கு ஜக்கார்த்தா எங்க இருக்குன்னு தெரியாது, இந்தோனேஷியா ஊரு எனக்கு தெரியாது. சரி நீங்க பேசுறதுல இப்ப அது ரேடியோல கேட்டு வச்சுட்டேன், என்னாச்சும் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இந்த கதை நம்மளுக்கு வேணாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு போல இருக்கு. இப்ப சொல்லிட்டேன், என்ன போறோம்னு தெரியல. சரி இப்ப அது ரேடியோல கேட்டுட்டு இருந்தாருன்னா உங்க குட் ஃப்ரெண்ட்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏப்பா ரிண்டு சம பாப்பா. ஐயோ நான் இந்த ரெண்டும் எல்லாம் வேணா கீதோட அட்ரஸ் கொடுக்குறேன். இவங்க ரொம்ப ஆர்வமா கதை கேட்கறாங்க. நீ என்னென்ன சாகசம் பண்ணியோ தயவு செஞ்சு இவங்க கூட போன் அடி ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, உங்க கூட ஷேர் பண்ணிக்க சொல்றேன் வேண்டாம். சரி எனக்கு ஒரு டவுட். உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சுச்சு பண்ண போகும்போது அவருக்கு வந்து இந்த ஜின் வந்து பொசஸ் பண்ணிருச்சுல? ஆமா ஆமா. ஆனா இருந்தாலும் ஏன் அவர் 4 கால்ல நடந்து வந்தாரு? ஐ மீன் மரங்கா அவங்களுக்கு ஏன் வந்தாரு? எப்படி தெரியல எனக்கு தெரியல. அப்படிதான் வரும். அவர் புரு சொல்லுவாங்கல்ல ஊர்ல, அந்த மாதிரி நடந்து வந்தாரு. நடந்து வந்து அந்த பாடியில மேல இருக்கு, கை நேர கீழே கால் நார்மல் தரையில இருக்கு. அந்த மாதிரி இந்த குரங்கு நடந்து வரோம்ல, அந்த புரு நடந்து அந்த ஸ்டைல நடந்து வந்தாரு. நடந்து வந்து அந்த மூஞ்சி கிஞ்சினா அப்படி வீங்கி போய் இருந்துச்சு. சூப்பா அவரு ஃபேரா இருப்பாரு, இன்னும் நல்லா ரைட்டிஷா வீங்கி போய் இருந்துச்சு அவர் மூஞ்சி தான். அப்படிதான் இருந்துச்சு. அவர் அது வந்து நெஞ்சு தட்டு அப்படி அடிச்சுட்டு சொல்றாரு, சையோ ஜகு அண்ணா அந்த ஸ்லாங் வந்து டிரிச்சாங்களா அடிச்சு சொல்றாரு. ஆனச்சு அப்ப நல்லா தெரிஞ்சிச்சு இது கதையாச்சுன்னா அவர் அந்த மாதிரி செய்யற டைப்ல அவரு அவர் அந்த மாதிரி டைப்ல அந்த மாதிரி சொன்ன இது உண்மையில பத்துவது ரசம் தான். ஆனா இங்க நல்ல ஒரு கொஞ்ச நேரம் தான் பனிக்கா இருந்தோம். அந்த இடத்துல அந்த அஜி வந்து நாங்க தப்பிச்சோம் அன்னைக்கு. அந்த டைம்ல வந்து சேர்ந்துருக்கீங்க. ஐயோ தப்பிச்சோம் பொழைச்சோம் வந்து சேர்ந்துட்டேன். அதனால அது ஒரு பயம். அதனால இங்க உள்ள ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க கதை சொல்லும்போது நினைச்சிட்டேன். உங்க ரூம்மேட் கிட்ட அதுக்கப்புறம் கேட்கலையா நீங்க இருக்கா இல்லையா போயிடுச்சா? கச்சா பண்ணிச்சு சொன்னாரு தெரியுமா, அவரும் சொல்லியிருந்தாரு. அவர் என்ன சொல்றாரு, லைக் என்ன மாதிரி தான் வரும் அந்த ஸ்மெல், அது ஒரு மாதிரி கவுச் ஸ்மெல், அது அந்த ஸ்மெல் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு போக மாட்டேதுன்னு. ஏன்னா வீடு கிளீனான வீடு தான் அது. நாங்க ஆஃப்கோர்ஸ் பெர்ஃப்யூம்லாம் இருக்கும். ஸோ அதனால அந்த ரூம் ஸ்ப்ரே எல்லாம் நாங்க பாய்ச்சிருக்கோம். ஆனா அந்த ஸ்மெல் ஒரு வித்தியாசமான ஸ்மெல் அது. அந்த ஸ்மெல் மட்டும் வந்துச்சு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே மாப்பிள்ள வந்துட்டாங்க, எல்லாம் ரெடி ஆயிக்கிங்க. ரெடியான ஒன்றும் இல்லை, எல்லாமே ஹாலில் படுத்துக்கோம், ஒன்றும்
வேற ஒண்ணும் இல்ல. அவங்களுக்குலாம் இன்னும் அந்த பிரச்சனை இருந்துச்சா? ஐயோ நான் கேட்கல. நான் பிகாஸ் 24 hours நான் ரிசைன் பண்ணதுனால என்னோட போனு எல்லாமே கம்பெனி எடுத்துட்டாங்க. அதனால எனக்கு அதெல்லாம் லாஸ் கான்டாக்ட். அப்படியே அந்த கான்டாக்ட் எல்லாம் லாஸ். என்னோட சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கான்டாக்ட் எனக்கு இருந்துச்சு. பட் அங்குள்ள கிடைச்ச நம்பரு, அங்க கண்ணால் பண்ண அறிமுகம் பிரச்சனை எல்லாத்தையும் நான் அப்படி லாஸ் பண்ணிட்டேன். அது உங்களை நம்பி வந்த ஒரு ஜீவனை அம்போன்னு அங்கேயே ஜக்காரத்தில் விட்டு வந்துட்டீங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம. கொஞ்ச நேரம் தான் தூக்கி இருக்கும் கீதா. ஆனா அந்த சைஸ், அது அவ்வளவு பெரிய சைஸ், அது பாக்குறதுக்கு பயமா இருந்துச்சு. அது பாக்குறதுக்கு அதுதான் கடைசி.